வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் இந்த மகாநதி சீரியலில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சாரதாமாவோட நிலைமை நினச்சாதான் ரொம்பவே பரிதாபமாக இருக்குன்னு சொல்ல முடியும். கணவர் வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்து மனைவிக்கு அனுப்பினாலும் குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. 4 பொம்பளை பசங்களையும் வளர்த்து ஆளாக்குனதுல எவ்வளோ கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க தலையில ஒரு இடியே விழறா மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதில் அவங்களுக்கு வர வேண்டிய கோவமும் ஒரு நியாயமான கோவம் தான் சொல்ல முடியும். பக்கம் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை என்னதான் காவேரிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும், இன்னொரு பக்கம் சாரதாமா என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க. அப்பதான் பிரச்சனை ஓரளவு முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் புதுசா வந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா, நடு வீட்ல உட்காந்து சாப்பிடுறத பார்த்த யமுனாவுக்கு கோவம் வர, அங்கிருந்து தண்ணிய தட்டி விட, அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, நிவின் தன்னோட பொண்டாட்டிய கேள்வி கேட்கறியாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையும் போடுறாரு. எல்லாத்துக்குமே மத்தியில என்ன பண்றாங்க, எல்லாருமே பேசி தீர்மானிச்சு எப்படியாவது இந்த வீட்டை வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ரொம்ப வலுக்கட்டாயமா இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு முடிவெடுத்து என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட டைரக்டா நம்ம சொல்ல முடியாது. ஒரு 2 மணி நேரம் வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரெடி ஆயிட்டு வராங்க. எதுவும் உண்மை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்கிறாங்க. ஆனா பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா என்ன கேக்குறாரு, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்றத கரெக்டா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடைச்ச மாதிரி பேசுறதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போகுது. சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்க, பின்ன என்னம்மா இவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா, இந்த வீட்டை அவங்க பொண்ணு காவேரி பேர்ல மாத்தி எழுதிட்டா நம்ம யாரும் பிரச்சனை பண்ண முடியாது இல்லையா, இந்த வீட்டுக்காக நம்ம பங்கு கேட்க முடியாது இல்லையா, அதனால நமக்கே தெரியாம எல்லாருமே மொத்தமா சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டை அவங்க பொண்ணு பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதாமா கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்றதை கேட்டு அவங்க அம்மாவும் அதிர்ச்சியாறாங்க. காவேரியும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா இது எங்களோட வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை தான் உங்களால பண்ண முடியாது, நான் கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்றதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க. இந்த வீட்டை எங்களை கேட்காம உங்களால வாடகையும் விட முடியாது, விற்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றதை கேட்டு எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. இது எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா இந்த பசுபதி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க நிவின், விஜய் 2 பேருமே. ஏன்னா அடிக்கடி அவங்க யார் கூடவே ஃபோன்ல போய் பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா பசுபதியா தான் இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்த புதுசுல பசுபதி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டேன்ற உரிமையில தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம குடும்பத்தை ஏற்கனவே பழி வாங்கணும்னு நினைச்ச பசுபதி வேலை தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வழி, கண்டிப்பா நம்ம இப்போதைக்கு இந்த வேலையை பண்றது சரி வராது. அதனால இங்கேருந்து கிளம்பி நம்ம சென்னைக்கே போயிடலாம், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. பக்கம் சாரதாம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி நினச்சி ரொம்பவே அழுந்து உடஞ்சி போகிறத பார்த்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஆறுதலாக நிற்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பேசி சமாதானப்படுத்திட்டு காவேரி அவங்க வீட்டுக்கார் ஒரு பக்கம் கிளம்ப, இன்னொரு பக்கம் நிவினும் யமுனாவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே தாண்டி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் சாரதாம்மா இருக்க அந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன பண்ணுறாங்க, தூக்கி வாரி எறிய ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களால கண்டிப்பாக ஜீர்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் மத்தியில் கங்கா என்னதான் சாரதாம்மாவை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போனாலும், இந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டதை பார்த்து பாட்டியோட மனசு தாங்கலை. பாட்டி ஃபோட்டோவை எடுத்து அப்படியே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் சந்தானம் யாரு, இவங்களுடைய மகன் அல்லவா, பாசம் கண்ணை மறைக்குதுன்னு தான் சொல்ல முடியும். பக்கம் வீட்டுக்கு போன விஜய் காவேரியை பார்த்த தாத்தா, என்னப்பா வந்துட்டீங்களா, ஊரில் போன விஷயம்லாம் என்னாச்சு, நல்லபடியாக வீட்டை காவேரி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க தாத்தா. காவேரி இவர் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறத பார்த்த தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த விஷயங்களை பற்றி தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு விஜய். தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா விஜய், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பாட்டிமா, என்னடா விஜய் என்னப்பா சொல்கிற, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, அவங்க அப்பாவை பற்றி காவேரி இப்படிலாம் சொன்னதே கிடையாதே, பார்த்தா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த காவேரிக்கு பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த விஷயத்தை பற்றி நினச்சி. ஏன்னா தன்னோட அப்பாவை அவ்வளோ பெஸ்ட்டாக நினச்சிருந்தாங்க. திடீர்னு அப்பாவை பற்றி இப்படி ஒரு விஷயம் வந்ததும் அவங்களால தாங்கிக்கவே முடியல.
சந்தானம் அவங்களோட விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாம்மாவுக்கு அடுத்து நம்ம காவேரின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா காவேரி பார்த்தீங்கன்னா, தான் அப்பா மேல உயிரையே வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு அப்பா வந்து யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் அவங்க இருந்தாங்க இந்நாள் வரைக்கும். திடீர்னு கொடைக்கானல்ல புதுசா ஒரு குடும்பம் வந்தத பார்த்து காவேரியில தாங்கிக்கவே முடியல. நம்ம அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுட்டாங்க. அதையும் நினைச்சு நினைச்சு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டத்தோட இருக்க காவேரிக்கு வந்து ரொம்பவே ஆறுதலா இருக்காரு விஜயும். அடுத்ததா தாத்தாவும் பாட்டியும் வந்து காவேரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்க காவேரியால வந்து மனம் திறந்து பேசவே முடியும். 2 பேர் முன்னாடியும் பாத்தீங்கன்னா கூனி குறுகி நிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே அழவும் ஆரம்பிக்கிறாங்க. குதர்க்கமா சில வார்த்தைகள பேச காவேரியால தாங்கிக்க முடியாம, "கல்யாணி நீ புரியாம பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்றாரு தாத்தா. "அத எதையும் மாத்த முடியாதும்மா. அதையே நினைச்சு வருத்தப்படாத காவேரி. இனிமேல் நடக்க போறத பத்தி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தாத்தா வந்து காவேரிய பார்த்து சில வார்த்தைகள வந்து ஆறுதலா வந்து பேசிட்டு இருக்காரு. பக்கம் வீட்டுக்கு போன யமுனா பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயங்கள பத்தி நினைச்சு பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடையறது மட்டும் இல்லாம, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தோட இருக்காங்க. இந்த தருணத்துல அந்த வீட்ல நடந்த சில பிரச்சனைகள வந்து நெனச்சு பார்க்குறாங்க. அந்த சமயத்துல நிவி நமக்கு சப்போர்ட்டிவா இருந்ததையும் நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யமுனாவுக்கு ஆதரவா சில வார்த்தைகள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் யமுனாவுக்கு. பக்கம் கங்கா ஒரே சிந்தனையா இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குமரனுக்கு இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த பத்தி நெனச்சு நெனச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம கங்காவும். பார்த்த சாரதம்மா திடீர்னு அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, "இந்த விஷயத்த பத்தி குமரன் தம்பிகிட்ட சொன்னியாம்மா? இந்த விஷயத்த பத்தி சொன்னாத. சொன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து கங்காவ பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கேட்ட கங்காவுடைய மனசுக்குள்ள உண்மையாலுமே வந்து குமரன் மாமாவுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மாவுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதனால இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பல பிரச்சனைகளை சந்திச்சதுக்கு அப்புறமா சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த புது குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கும் வருது இவங்கள தேடி. இவங்க எல்லாரையும் வந்து இங்க பார்த்ததும் சாரதாம்மாவால தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா வந்து பொங்கி எழற மாரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. "எங்கள வந்து நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்க ஏன் உங்கள வந்து பின்னாடி வந்து பின்தொடர்ந்து வரப்போறோம் அப்படின்ற மாரி கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா சாரதாம்மா கிட்ட ஒரு நியாயம் கிடைக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவும் அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சி 3 பேருமே விஜயோட வீட்டுக்கு போயிட்டு அங்க தாத்தா, பாட்டி கிட்ட நியாயம் கேட்குறாங்களா? அப்புறமா நல்ல ஒரு நியாயத்த வந்து தாத்தா, பாட்டி வந்து சொல்றாங்களா? இதனால அவங்க எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.